வாழ்வை திறக்கும் சாவி. எந்திரி. என்ன சொல்ற இப்போ? இவனை எத்தனை நாளா தெரியும் உனக்கு? காலையில இருந்து ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. உங்க அப்பா கவர்மெண்ட் ஏமாத்திருக்கா தெரியும்ல? திமிரா பேசுற? என்னடி படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிட்டு MBA ஜாயின் பண்ணிருக்கேன். You are not supposed to hit me. என்னடி சொன்ன? என்ன மேடம் வயசுக்கு வந்த பொண்ணு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க? அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? மேடம் என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? அந்த அம்மாவும் இந்த பொண்ணும் தான். ஓ, அம்மாவும் பொண்ணுமா? நீங்க யாருங்க? சார் ஆடிட்டர். சார் வந்து உட்காருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. சொல்லுங்க சார். நான் ஆடிட்டர் ராமானுஜம், செல்லப்பாவுடைய ஆடிட்டர். சரி. என் சன்னில் தான் ரங்கராஜன், அடிஷனல் கமிஷனர் இன் கஸ்டம்ஸ். செல்லப்பா என்னுடைய கிளைண்ட். நான் தான் அவருடைய அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். வீடு விலைக்கு வந்திருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் விசாரிங்க, தப்பில்லை. வீட்டிலே கேட்டுக்கணும். இங்க கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிருக்காரு? சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சுந்தர், சுந்தர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவரை அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். நீங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் உங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன். ப்ராப்ளம் சால்வ்டு, எவ்ரிதிங்ஸ் ஓகே. மிஸ்டர் உங்க பேரு? அனில் சார். அனில். மிஸ்டர் அனில் இருக்காரு, அவர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க எப்போ வரீங்க? ஓ, நாளைக்கா? வாங்க வாங்க. வாங்கிட்டேன் சார். சார் இவரை கூட்டிட்டு போலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்களோட ஃபோன். யோ கணக்கு. என்ன முதலாளி? நான் புது டிரைவருங்கனால தான் காருக்குள்ளே வச்சு எதுவும் பேசலை. என்ன நடந்தது அப்படி? காலையில் 6 மணிக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்கு உட்கார வச்சாங்க, என்னத்துக்கு உட்கார வச்சாங்கன்னு ஒன்றுமே புரியல. கைதி மாதிரி நடத்தினாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்ததே இல்லை. அவமானப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு, அந்த பொம்பளை ஆபீசர் ஒரு அறை அறிஞ்சிட்டாயா. என்ன முதலாளி சொல்றீங்க? உங்களை ஒன்றும் பண்ணல? என்ன ஒன்றும் பண்ணல. அப்புறம் நம்ம ஆடிட்டர் வந்துட்டாரு, எல்லாம் பயந்துட்டானுங்க. அப்புறம் பேசி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு தான் விட்டாங்களா என்னன்னு தெரியல முதலாளி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆடிட்டர் என்கிட்ட சொல்லிட்டார் முதலாளி. நீங்கள் போய் படுத்து தூங்குங்க முதல்ல. சரியா? நம்ம பசங்க என்ன பேசிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி நம்ம பசங்களுக்கு தெரியாதா? போங்கன்னு சொல்கிறேன்ல. சரியா, நீ போய் தூங்கு. என்ன கீர்த்தனா, நீ இன்னும் தூங்கலாமா? சனியா அதுவும் தூங்க மாட்டேங்குது, என்னையும் தூங்க விட மாட்டேங்குது. ஓடி போனவங்க அம்மாவோடய நீயும் ஓடி போக வேண்டியதானே? ஏமா, சின்ன பிள்ளை என்ன பேசணும் உனக்கு தெரியாது? அறிவில்ல? இங்க பாருங்க, இப்படி பேசிட்டு இருந்தேன்னா அங்க இருக்காதீங்க, போயிட்டே இருங்க. வாடா தங்கம், நீ ஐயா கூட வந்து படுத்துக்கிறியா? ஐயா நீங்களே டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் தூங்குங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரிம்மா. ஹலோ மிஸ்டர் திவாகர், உங்க டாக்டரோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? வெளியதான் இருக்கீங்களா? சரி, இப்ப வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம். நீ கிளம்புமா. எனக்கும் பேப்பர் காரனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? என்ன தொடர்புன்னு கேட்டது செத்துடலாம் போல இருந்துச்சு. நீ வேற என்ன கேட்டாங்கன்னு கேக்குற? என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? உனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அன்னைக்கு அந்த அட்வொகேட் மிஸ்பிஹேவ் பண்ணப்போ நீ ஒன்னும் கண்டுக்காதமா? என்ன என்னால அப்படி இருக்க முடியாது. வெரி சாரிமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னங்க நீங்க அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிடுற ஜூஸ்ல இருந்து அவ லைஃபுக்கு எல்லாமே நீங்க தானே பண்றீங்க, உங்க உழைப்பு தானே அது. அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணு. இது நல்லா இருக்கு. அவ இடிச்சு இடிச்சு அவ பாய் ஃப்ரெண்டோட பேசுவா, அத நாம பொறுத்துக்கணும். ஏதோ அந்த பெரிய மனுஷன் தொட்டு பேசினாரு, அதுக்கு இவ மானமே போச்சுன்னு கத்துறா. அம்மா பத்மஜா, பத்மஜா கொஞ்சம் நில்லுமா. நீங்க வண்டி எடுங்க.
பத்மஜா வீட்டுக்கே வரல. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னே உனக்கு தெரியல. இந்த ராத்திரில அவளை எங்க போய் தேடுறது? நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லுவீங்களே. வாழ்க்கை பூரா சொல்றேன், நான் தான் தப்பு பண்ணேன். அவ ஃப்ரெண்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ண. இந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது கையிலே. ஹலோ கார்த்திக், நான் பத்மஜா அம்மா பேசுறேன்ப்பா. பத்மஜா உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லப்பா, அவ யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா. அப்படியா? சரி, நான் காலையில பேசுறேன்ப்பா. உங்க அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? சேச்சே, பத்மஜாவுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணு. பல பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. ரிங் ஆகுது. கட் பண்ணிட்டா. தோல்வி நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. இது கயிற்றில் நடக்கும் வாழ்க்கையே, இதில் கவனம் மிகவும் தேவை. அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பாப்பா, என்னம்மா? யார் நீ? செல்லப்பா சார் இருக்காரா? ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கீர்த்தனா? ஏமா காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? எங்க வீட்டு வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நீதானா? உங்க வீட்டு சொத்தை வாங்கினதுலயா இவ்வளவு பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ, அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்க? போ, பாப்பா கூட்டிட்டு உள்ள போமா. நீ எதுக்குமா இங்க வந்த? உன்னால என் முதலாளிக்கு 20 லட்ச ரூபா லாஸ். அந்த பணத்தை கடனா நினைச்சுக்க சொல்லுங்க. அதை நான் எப்படியா திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லதான் வந்தேன். உங்க முதலாளி என் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீயே இப்பதான் படிச்சிட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி, எதுக்கு இப்போ வந்தாங்களா? முதலாளி, இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதுனால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்ச ரூபா என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துறேன்னு சொல்றாங்க. நீ சொல்றியா? அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு போக சொல்லு, ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போம்மா. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க, நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்ன சொல்ற? ராத்திரி 9:30 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாத்திட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை. முதலாளி, சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு நம்ம இடத்துலயே தங்க சொல்லலாமா? என்னால முடியலப்பா. ஐ அம் சிக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ இப்படி பண்றா? ரிலாக்ஸ் ஆண்டி, ஷி ஷுட் பி சேஃப். கார்த்திக், இது புது சிம் கார்டு. இந்த நம்பர் அவளுக்கு தெரியாது. இதுல இருந்து ட்ரை பண்ணு. சரிங்க அங்கிள். ஹலோ, திஸ் இஸ் கார்த்திக். ஏய் ஃப்ராடு, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஏய், நான் உன்னை ஏமாத்தல. சொல்லு. அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க. எங்க இருக்க நீ? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நீ எங்க இருந்த? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாது. ஏன் பயமா என்கிட்ட சொல்றதுக்கு? ஹலோ, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பாப்பம்மா பேப்பர் மார்ட் நம்பர் 15.
மாந்தோப்பு மீஞ்சூர். உன் தலையெழுத்தா என்ன அங்கே போயிருக்கிற? யூ நீ நாட் கம் ஹியர். கட் பண்ணிட்டா. ஏதோ பாப்பம்மா பேப்பர் மார்ட் மீஞ்சூர்னு சொல்கிறேன் ஆண்டி. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தவங்க எஸ்ஐயா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனால் ஷி வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஹர் ஆண்டி. ஐயா உன் கணக்கு பிள்ளையும் ஆர்பாரூரில் போயிட்டா சிக்னல் கிடைக்காதாம்மா? இந்த ஒரு நிமிஷம்மா. யாருக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு ஓமில் அடிபட்டுச்சாம்மா. யாரும் இல்லையாம்மா? கூப்பிட்டு போக சொல்கிறாங்கம்மா. கூப்பிட்டு வரது யாரும் இல்லையே. அந்த வண்டி சாவி எங்க இருக்கு? வண்டியிலே இருக்குங்கம்மா. உங்களுக்கு அந்த ஹோம் அட்ரஸ் தெரியுமா? தெரியும்மா. என் கூட வாங்க. பாப்பா நீ வா. வாங்கம்மா. அம்மா கணக்குள்ள போட்டுட்டு எங்கள் வழியில் நிற்குதுமா, பார்த்து கூப்பிட்டு போங்கம்மா. என்ன பாப்பம்மா, என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? குளிக்கிறப்போ கீழே விழுந்துட்டாங்க, கை வீங்கிடுச்சு. அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டோம் எடுக்கல, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். பேண்டேஜ் இருக்கா? உள்ள இருக்கு. தம்பி பேண்டேஜ் எடுத்துனு வா. கை வலிக்குதாம்மா? நீங்க யாரு? இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். கூடவே ஒரு ஆள் இருக்கணுங்கம்மா. கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம். பாவம்மா. நாங்களே இவங்களை பார்த்துக்கிறோம், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? வலிக்குதுமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க போதும். இப்போ உங்களுக்கு பெயின் பரவாயில்லையா? காலையில இருந்து வலியா இருந்ததுமா, இப்போ உன் கைப்பட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குமா. அது கவலைப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனி நான் உங்களை ஜாக்கிரதையா பார்த்துப்பேன். யாருமா நீ? அது ஒரு பெரிய கதைம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. பண கஷ்டமாமா? என் பையன்கிட்ட சொல்றம்மா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொன்னா போச்சு. நீங்க பயப்படவே வேண்டாமா, உங்க பையனோட பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க எதை பத்தி நினைக்காம ரெஸ்ட் எடுங்க. அம்மா பாத்துமா, 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 பாத்துமா. எப்படிமா இருக்கு? என் பையன் தான் குடிச்சு குடிச்சு செத்துட்டான். அவன் பொண்டாட்டி யாரையோ கூட்டுட்டு ஓடி போயிட்டா. உன் பையன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உன்னை அங்கே எங்கே அலைய விடுறான்? மா பேசாம சும்மா இருங்க. நீங்க இப்படி பேசி பேசி அவங்க பிரஷர் அதிகமாக்குறீங்க. மேல பெட் ரெடி ஆயிடுச்சுமா, வாங்க போலாம். இல்லம்மா, நாங்க பொம்பளைங்கெல்லாம் இங்க கீழே தான் படுத்துக்குவோம், பையன் தான் மேல படுத்துக்குவாமா. நாங்க இங்க கீழேயே படுத்துக்கிறோம். எந்திரிச்சு வாங்கம்மா, மேல போலாம். பார்த்து பார்த்து வாங்க.